ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலக் பன்னீர். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவரை பனானா லீஃப் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய அப்டேட்ஸ்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். முதல்ல தண்ணியை நல்லா சுட வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாலக்கை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய கட்ட அளவுக்கு பாலக் எடுத்திருக்கேன். அதை இந்த சுடு தண்ணியில் போட்டதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. சீக்கிரமே இது வந்து வெந்துடும். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ லைட்டாக அமுக்கி விடுங்க, தண்ணியில் முழுகிற மாதிரி. இப்போது இது ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், பாலக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக இந்த பாலக்கை வடிகட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சூடாக அரைக்க வேணாம், நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைங்க. இதில் காரத்துக்கு 3 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்ததாக நல்லா பொடியாக நறுக்கின பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெயில் பூண்டு வறுபடும் போது வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பூண்டு வறுபட்டுருச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் அதை வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு வெங்காயம் கலர் மாற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். பாருங்கள், இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். காரத்தை பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால காரம் வந்து நான் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போது இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வெங்காயத்தில் எல்லா சைடும் படுற மாதிரி வதக்கியாச்சு. இப்போ அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். அதுதான் இதை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். நாட்டு தக்காளி எடுத்திங்கன்னா புளிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து பெங்களூர் தக்காளி. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக இது மசிஞ்சிரும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பாலக் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்ல க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, இந்த கிரேவி வந்து வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த கலவை வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்காக தான் இதை சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கூட விட்டுடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும் இந்த கலவை.
பாருங்கள் இந்த பாலக் சேர்த்த வந்து நல்ல திக் க்ரீனாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் கலர் மாறி இருக்கு. கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இது வந்து வீட்டில் செஞ்ச பன்னீர் தான். பன்னீர் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பன்னீர் சேர்த்துட்டு லைட்டாக அந்த கிரேவி பன்னீரில் படுற மாதிரி மெதுவாக பார்த்து கிளறி விடுங்க. ரொம்ப போட்டு கிண்டாதீங்க, பன்னீர் உடஞ்சிரும். ஏன்னா பன்னீர் வந்து சாஃப்டான ஒரு பொருள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும் அடுப்புலையே. 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட்டு பாலக் பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த பாலக் பன்னீர் வந்து ரெடி ஆனதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சமாக நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி தூவி இறக்குங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.